वेलकम टू रामस्वामी संस्कृत कोर्स सरल संस्कृत शिक्षक பரீட்சையா பாரத வித்யாபவன் சிலபஸில் ஃபஸ்ட் பேப்பரில் 4வது பாடம் பார்த்துட்ருக்கோம். கோடிட்ட இடங்களை தக்க பதங்கள் கொண்டு பூர்த்தி செய்க. சக தசிவன் காரியாலயே, அவன் அந்த அலுவலகத்திற்கு. கத்வா ஸ்வாத்மானம் நிவேதயதி, சென்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நிவேதியத்தை அண்டர்லைன் பண்ண வேலை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். சா பக்திக, அந்த பக்தியை பக்திகை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ரோமாந்தம் ஜனயதி ஃபில்லப் பண்ணியிருக்கோம். புல்லரிப்பை உண்டாக்குகிறது. சா பக்திக ரோமாந்தம் ஜனயதி, அந்த பக்தி புல்லரிப்பை உண்டாக்குகிறது. கேன ஜலம் பத்திரம் தத்ர அஸ்தி, கேன ஜலம், அந்த ஜலம் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அஸ்தியை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். கேன் ஜலம், எந்த நீரால். பத்திரம் தத்ர அஸ்தி, அந்த இலை அங்கே உள்ளது. பிராத்தியந்தே அநேகே பதார்த்தக போஜனே, இந்த போஜனை அண்டர்லைன் பண்ணதை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். பல பொருட்கள் உணவிற்காக ஆயத்தமாகின்றன. அநேக பதார்த்தக, பல பொருட்கள். போஜனே, உணவிற்காக. பிரசாயத்தே, ஆயத்தமாகின்றன. கவா துக்தம் பாரதே அஸ்தி, இந்த துக்தம் அஸ்தியை அண்டர்லைன் பண்ணதை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். கவாம் துக்தம், பசுக்களின் பால். பாரதே அஸ்தி, சுமக்கப்படுகிறது. கவா துக்தம் பாரதே அஸ்தி, பசுக்களின் பால் சுமக்கப்படுகிறது. காவக சாந்தக அரண்யே மார்கக கச்சந்தி, சாந்தக மார்கக அண்டர்லைன் பண்ணதை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். காவக சாந்தக, பசுக்கள் அமைதியாக. அரண்யே மார்கக, காட்டின் வழியே. கச்சந்தி, செல்கின்றன. கௌவக துக்தம் அதீவ மதுரம் பவதி, இந்த துக்தம் மதுரம் அண்டர்லைன் பண்ணதை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். கௌவக துக்தம், பசுவின் பால். அதீவ் மதுரம் பவதி, மிகவும் இனிப்பாக இருக்கிறது. கௌவக துக்தம் அதீவ மதுரம் பவதி, பசுக்களின் பால் மிகவும் இனிப்பாக இருக்கிறது. கௌவக சாந்தக திருணம் காடந்தி, சாந்தக காடந்தி ஃபில்லப் பண்ணிடுவோம். பசுக்களின் பால் பசுக்கள் சாந்தமாக புல் தின்கின்றன. கௌவக சாந்தக, பசுக்கள் சாந்தமாக. திருணம் காரதி, புல் தின்கின்றன. துவம் ஃபலம், அந்த ஃபலங்கிறத ஃபில்லப் பண்ணியிருக்கோம். புக்துவா கப்ப திஷ்டசி, திஷ்டசியை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். துவம் ஃபலம், நீ பழம். புக்துவா சாப்பிட்டு விட்டு. திஷ்டசி, எங்கே நிற்கிறாய். துவம் ஃபலம் பக்துவா திஷ்டசி, நீ பழம் சாப்பிட்டு விட்டு எங்கே நிற்கிறாய். ந வயம் அன்னம் தத்ர கத்வா புக்தம் இச்சாமக, நான் அங்கு சென்று உணவு உண்ண விரும்பவில்லை. ந வயம் அன்னம் தத்ர கத்வா, அன்னம் அண்டர்லைன் பண்ணி ஃபில்லப் பண்ணியிருக்கோம். புக்துமா இச்சாமக, இதை ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ந வயம் அன்னம் தத்ர கத்வா புக்தம் இச்சாமக, நான் அங்கு சென்று உணவு உண்ண விரும்பவில்லை. நான் நோட் பண்ணிங்க.
கீழுள்ள பதங்களை உபயோகித்து வாக்கியம் எழுதுக. கவே அப்படின்னா மாட்டில். இதை வச்சு ஒரு வாக்கியம். இந்த வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியம். கவே கிருப்பா வர்த்ததே, மாட்டில் கருணை உள்ளது. கவே மாட்டில் கிருப்பா கருணை வர்த்ததே உள்ளது. கவே கிருப்பா வர்த்ததே, மாட்டில் கருணை உள்ளது. கமிஷ்யாமி செல்வேன். இதை வச்சு ஒரு லைன். அகம் நகரம் கமிஷ்யாமி, அகம் நான் நகரம் நகரத்திற்கு, கமிஷ்யாமி செல்வேன். அர்ச்சிஷ்யசி பெறுவாய். அதை வச்சு ஒரு வாக்கியம். துவம் ஞானம் அர்ச்சிஷ்யசி, துவம் நீ, ஞானம் ஞானம் அறிவு, அர்ச்சியஷி பெறுவாய். துவம் ஞானம் அர்ச்சியஷி, நீ ஞானம் பெறுவாய். அதாவது அறிவு, ஞானம்னா அறிவு. ஓகக அலைப்பெருக்கு, ஓகக நதீம் வகதி, அலைப்பெருக்கு ஆற்றை ஓட செய்கிறது. ஓகக அலைப்பெருக்கு நதீம் ஆற்றை வகதி ஓட செய்கிறது. அமிஷ்யுக செல்வார்கள். தே அவர்கள், வனம் காட்டிற்கு, அமிஷ்யசி செல்வார்கள். அறினாம் எதிரிகளின், பலம் அறினாம் எதிரிகளின், நாஷ்யதி அழிவை ஏற்படுத்துகிறது. பலம் அறினாம் நாஷ்யதி, பலம் எதிரிகளின் அழிவை ஏற்படுத்துகிறது. காசாரே குளத்தில், கமலம் தாமரை காசாரே குளத்தில், சோபதே அழகாக மலர்கிறது. கமலம் காசாரே சோபத்தே, தாமரை குளத்தில் அழகாக மலர்கிறது. காராகாரம் சிறைச்சாலை, காராகாரம் தபக சாலா அஸ்தி, காராகாரம் சிறைச்சாலை, தபக சாலா தபசாலையாக, அஸ்தி உள்ளது. காராகாரம் தபக சாலா அஸ்தி, சிறைச்சாலை தவசாலையாக உள்ளது. சிறைச்சாலை தவசாலையாக உள்ளது. நான் நோட் பண்ணிக்க. இது வனமே. தே வனமே அமிஷசு, அவர்கள் காட்டிற்கு செல்வார்கள். தே வனமே கமிஷசுக, தே வனமே கமிஷசுக, அவர்கள் காட்டிற்கு செல்வார்கள். தே வனமே அமிஷசு, தே வனமே அமிஷசு, அவர்கள் காட்டிற்கு செல்வார்கள். தே வனமே அபிஷசு, அவர்கள் காட்டிற்கு செல்வார்கள்.
அம்பரே வானத்தில் பஷி அம்பரே உத்யதி பறவை வானத்தில் பறக்கிறது. பஷி பறவை அம்பரே வானத்தில் உத்யதி பறக்கிறது. பஷி அம்பரே உத்யதி பறவை வானத்தில் பறக்கிறது. அர்திதா துன்புறுத்தப்படுகிறாள். சா அவள் சத்ருபீக எதிரிகளால் அர்திதா அஸ்தி துன்புறுத்தப்படுகிறாள். சா சத்ருபீக அர்திதா அஸ்தி அவள் எதிரிகளால் துன்புறுத்தப்படுகிறாள். அம்பரே வானத்தில் பஷி அம்பரே உதயதி பறவை வானத்தில் பறக்கிறது. அர்திதா துன்புறுத்தப்படுகிறாள். சத்ருபீக அர்திதா அஸ்தி அவள் எதிரிகளால் துன்புறுத்தப்படுகிறாள். நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.